ஹலோ காய்ஸ்! வெல்கம் டு தி மேஜிக்கல் எஃப்எஃப் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம ஜேகேக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த எஃப்எஃப் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு, தென் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்தா தான் எனக்கு என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு தெரியும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரியான எஃப்எஃப் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நல்ல எஃப்எஃப்பாக தரேன். ஓகே, நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்டோரிக்கு சின்னதாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். நீங்கள் அண்ட் ஜேகே ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ க்ளோஸ்னால் நீங்கள் இல்லாமல் ஜேகே இல்லை, ஜேகே இல்லாமல் நீங்கள் இல்லை, அந்த மாதிரி ரொம்பவே க்ளோஸாக இருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் லெவல்லாம் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்திருக்கோம். பட் உங்களுக்குள்ள லவ் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதாவது எல்லார் லைஃப்லேயும் லவ் ப்ளூமிங் டைம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அது மாதிரி தான் வயனாகிய நீங்கள் உங்களுக்கும் ஜேகேக்கும் எப்படி அந்த ப்ளூம் ஆச்சு லவ் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ட்ரீம்குள்ளே போகலாமா? ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் காலேஜுக்கு ரொம்ப அவசரமாக ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. வெளியில் செம்மையாக ஹாரன் சவுண்ட் கேட்டுட்ருக்கு. நீங்கள் உங்கள் ஃபோனை எடுத்து, டேய் ஜேகே கொஞ்ச நேரம் அமைதியாக இருடா, நான் தான் ரெடி ஆகிட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல, ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணு. அப்படி என்ன உனக்கு அவசரம்? அங்கே போய் சும்மா தானே இருக்க போகிறோம். வயன், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? நான் வந்தே ½ அன் ஹவர் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி கால் பண்ணப்பயே 10 மினிட்ஸ் தான் சொன்னேன். இப்போயும் 10 மினிட்ஸ்னு சொல்கிறேன். உனக்கு எத்தனை 10 மினிட்ஸ் தான் ஆகும்? இப்போ நீ வரியா இல்லை நான் மேலே வந்து தூக்கி போட்டு போகவா? ஒன்றும் அவசரம் இல்லை ஜேகே, நீ வீட்டுக்குள்ளே வா, அம்மா கீழே தான் இருக்காங்க, டீ போட்டு தருவாங்க. நீ டீ குடிச்சிட்டே வெயிட் பண்ணு. நீ டீ குடிச்சு முடிக்கிறதுக்குள்ளே நான் வந்துடுவேன். சமத்தில் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறீங்க. அவரும் வேகமாக வந்திருப்பாரு. உங்கள் அம்மா தான், ஹே ஜேகே, அதானே பார்த்தேன், யார்ரா இவ்வளோ வேகமாக ஹாரன் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு வந்து பார்க்கலான்னு பார்த்தா நீ தானா? என்ன, அவள் இன்னும் கிளம்பி வரலையா? அவள் என்னைக்கு தாண்டா வேகமாக வந்திருக்கா. சரி வா, டீ குடிச்சிட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகேவும், ஆன்ட்டி எங்கேருந்து தான் இவ்வளோ பிடிச்சிங்க, எவ்வளோ டென்ஷன் பண்ணுறா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிக்கிறாரு. நீங்களும் ரெடியாகி வந்திருப்பீங்க. வேகமாக வந்துட்டு, வா ஜேகே டைம் ஆச்சு, போகலாம் 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 அப்படின்னு சொல்கிறீங்க. நீ லேட்டாக வந்துட்டு அவனை சீக்கிரம்னு சொல்கிற, அவன் இன்னும் டீ குடிச்சு முடிக்கல, நீ வெயிட் பண்ணு அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்களும், மா என்னம்மா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே உங்களை நக்கலாக பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. ஓவராக பண்ணாதடா, அசைன்மெண்ட் இன்னைக்கு தருவாங்கல்ல, நீ என்கிட்ட தான் வந்தாகணும், அப்போ உனக்கு இருக்குது, அப்போ வருவல்ல, ஒயன் உனக்கு சாக்லேட் வாங்கி தரவா அப்படின்னு கேட்பல்ல, அப்போ இருக்குது அப்படி சொல்கிறீங்க. ஜேகேவும் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் கூப்பிட்டுட்டு போகிறாரு. பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்களும் ஏறி உட்காடுறீங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஓட்டிகிட்டு போகிறாரு. நீங்களும், ஏன் ஜேகே, ஃபஸ்ட் இயர்லலாம் நான் சீக்கிரம் ரெடி ஆகிட்டு உன்னை கூப்பிட்டா வராமல் ½ டே கழிச்சு வர ஆள் நீ, ஆனால் இப்போலாம் ஒரு 1 வீக்காக சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்க, என்ன ரீசன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவரும், அது ஒன்றும் இல்லை, சரி உனக்கெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அசைன்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும், இல்லை நம்ம காலேஜில் ஜூனியர்ஸ்லாம் வந்திருக்காங்கல்ல அதான் அப்படிங்கிறாரு. நீங்களும், இது எப்போத்துல இருந்துடா அப்படின்னு கேட்குறீங்க. அவரும், இல்லை எனக்கு ஜூனியரில் ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, அவளை பார்க்குறதுக்கு தான் சீக்கிரம் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஷையாகிட்டே சொல்கிறாரு. நீங்களும், என்னடா ஷைலாம் ஆகுற, ஐயோ அப்படின்ட்டு சரி போ அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் வேகமாக வந்திருப்பார். காலேஜுக்கு வந்துடுறீங்க. வந்து இறங்குனதுமே சரி எனக்கு பசங்களாம் வெயிட் பண்ணுறாங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள், பசங்க வெயிட் பண்ணுறாங்களா, சரி போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் ஒரு மாதிரி ஷையாக ஸ்மைல் பண்ணிகிட்டே போயிடுறாரு. நீங்கள் அப்படியே கிளாஸ்க்கு தான் வந்திருப்பீங்க. அவரு அந்த சைடு அப்படியே என்ட்ரன்ஸ்கிட்டே நின்றுட்டுருப்பாரு. அங்கே ஆல்ரெடியே ஜிமினுவி இருந்திருப்பாங்க. ஜேகேவும் போயிட்டு, மச்சான் ரொம்ப லேட் ஆகிடுச்சா என்ன, போயிட்டாளா அப்படின்னு கேட்குறாரு. வியும், இல்லை உன் ஆளுன்னு போல. ஆமாம், நீ ஏன் இவ்வளோ லேட்டாக கிளம்பி வந்திருக்க
அப்படின்னு ஜேகேகிட்ட கேட்குறாரு. ஜேகேவும் அதுவும் ஒன்றும் இல்லை மச்சான், அந்த ஒயனை கிளப்பி ரெடி பண்ணி கூப்பிட்டு வரத்துக்குள்ளே ஐயையோ அவள் பண்ணுற அட்டகாசம் இருக்கே, சரி விடு வா நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் தான் போய் நின்று எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் ஜேகே ஒரு பொண்ணை பிடிக்கும்னு சொன்னாங்கல்ல, அந்த பொண்ணு கிராஸ் ஆகி போகிறா. அப்போது ஜிமின் வி எல்லாம் சேர்ந்து ஜேகே ஜேகே அப்படின்னு கத்துறாங்க. அந்த பொண்ணும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. இங்கே ஜேகேக்கா ஒரே குஷி தான். இங்கே ஜிமின் தான் என்ன மச்சான் போகிற போக்கு பார்த்தா கரெக்ட் பண்ணிவிடுவோம் போலையே. ஏய் ஜிமின், அவளோட நேம் கூட எனக்கு தெரியாதுடா, உன் ஆள்கிட்ட சொல்லி அப்படியே கேட்டு சொல்கிறா. மச்சான் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இன்றைக்கி பிரேக்குள்ளே உன்னோட ஆளோட மொத்த ஜாதகமும் உன் கையில் இருக்கும், ஓகேவா? அப்படியா, தேங்க்யூ மச்சான், தேங்க்ஸ்டா அப்படின்னு ஜேகேவும் சொல்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஜேகே உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு போயிருப்பார்ல, நீங்கள் கிளாஸ்க்கு தனியாக தான் வந்திருப்பீங்க. இன்றைக்கி இல்லை, அது 1 வீக்காகவே அப்படி தான் வந்துட்டுருக்கீங்க. சரி, ப்ரெசண்ட்டில் என்ன இன்றைக்கி எல்லோரும் ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறாங்க. ஷோ எல்லாம் அந்த ஜேகே வேலை தான், எப்பயும் கூடவே வந்துட்டு இன்றைக்கி தனியாக வரதும் ஷோ எல்லோரும் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்களே அப்படின்னு சுற்றி பார்க்குறீங்க. அப்போது ஜெனி தான் ஹே ஒயின் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றா. நீங்களும் போகிறீங்க. அப்போ ஜெனி தான் என்ன ஜேகே இன்றைக்கும் வரலையா? ஆமாண்டி, ஏதோ வேலையே போயிட்டான், கிளாஸ் ஸ்டார்ட் ஆனது வரேன்னு சொன்னான். ஆமாம், ரொம்ப முக்கியமான வேலை தான். வரும்போதே ஜிமின் வி எல்லாம் என்ட்ரன்ஸில் பார்த்தேன், அப்போவே புரிஞ்சிருச்சு எவ்வளோ முக்கியமான வேலைன்னு. தப்பாக நினச்சிக்காத, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஃபன்னுக்காக போயிருப்பானுங்க. ஓ, அப்போ உனக்கும் ஜேகே எதுக்கு போயிருக்கான்னு தெரியும். அப்போது உனக்கு ஜேகே போய் ஜூனியர்ஸ் எல்லாம் சைட் அடிக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையா? உனக்கு கொஞ்சம் கூட எதுவும் வருத்தம் இல்லை? இல்லை என்ன இப்படி கேட்குற? எனக்கே என் கஷ்டமாக இருக்க போகுது. அவன் ஹாப்பியாக இருந்தால் எனக்கும் ஹாப்பி தான், அவன் என் ஃப்ரெண்ட் தானே. ஹே சும்மா நடிக்காத வாயன். அப்போது ஜேகே யாரை லவ் பண்ணாலும் உனக்கு ஓகே தானே? ஓகே தான். பாரு, உன் பேச்சிலேயே நல்ல தடுமாற்றம் தெரியுது. சும்மா நடிக்காத வயன், நீ ஆல்ரெடியே ஜேகேவை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்ட. உன்னை நீயே அவனை ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்க. நீ ஜேகே வேணால் ஏமாற்றலாம் வயன், ஆனால் என்னை ஏமாற்ற முடியாது. ஜெனி, சும்மா ஏதாவது பேசிகிட்டு இருக்காத, கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, மூடிட்டு உட்காரு. போடி, நான் சொல்கிறத நீ என்னைக்கு தான் கேட்டிருக்க, ஒரு நாள் கண்டிப்பாக உனக்கே தெரியும், அப்போ என்கிட்ட வந்து சொல்லுவல்ல, அப்போ உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போ நீங்களும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவளை கிண்டல் பண்ணிட்டு திரும்பிடுறீங்க. அவளும் திரும்பிடுறா. அப்படியே கிளாஸும் ஸ்டார்ட் ஆகுது. ஜேகேவும் அப்போ தான் உள்ளார வராரு. ஜேகே அப்படியே உங்களே பார்த்துட்டு வராரு. நீங்களும் ஜேகேவை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ஜெனி தான் பார்த்தது போதும், மேமே உங்களை தான் பார்க்குறாங்க வயன் அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் ஐயோ அப்படின்னு திரும்பிடுறீங்க. இங்கே ஜேகேவும் உங்களை பார்த்துட்டே தான் வந்திருப்பார். அப்படியே உங்கள் பின்னாடி வந்து அந்த டெஸ்கில் உட்காந்துருப்பாரு, உங்கள் பின்னாடி டெஸ்கில். அப்படியே கிளாஸும் போகுது, பிரேக் அவரும் வந்துடுது. அப்போது ஜிமின் தான் வந்து மச்சான் ஜேகே, உன்னோட ஆளோட நேம் லீசா, அப்பா வந்து போலீஸ், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், ஒரே ஒரு பொண்ணு தான், அதனால் ரொம்ப செல்லம், அட் த சேம் டைம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, இப்போதைக்கு அவள் சிங்கிள் தான் அப்படி சொல்கிறாரு. ஜேகேவும் ஹே சூப்பர்ரா மச்சான், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜிமின் தான் என்ன பண்ணுறது, என் மச்சான் கேட்டான், அதுவும் அவன் வர ஃபஸ்ட்டு டைமாக கேட்குறானா, வேணான்னு சொல்ல முடியல, அதான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு ஜிமின் சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் தானே முன்னாடி உட்காந்துருப்பீங்க, உங்களுக்கு இதெல்லாம் கேட்டிருக்கோம், ஜெனிக்குமே கேட்டிருக்கோம். நீங்கள் 2 பேரும் அட் அ டைமில் திரும்பி என்ன விஷயம், ஏதோ பொண்ணை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க 2 பேரும் சேமா. அப்போது ஜிமின் தான் உங்களுக்கு மேட்ச்சே தெரியாதா, ஜேகே நம்ம ஜூனியர் ஒரு பொண்ணை சைட் அடிக்கிறான்னு சொல்ல முடியாது, லவ் பண்ணுறான், அதான் அவன் கேட்டிருந்தான் அவளை பற்றி, என் ஆள்கிட்ட கேட்டு அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. அப்போது ஜெனி தான் அதான் சார் 1 வீக்காக தனியாக சிரிக்கிறது, அப்படியே தனியாக பேசிகிட்டு இருக்கிறது, லேட்டாக கிளாஸ்க்கு வர்றது, அப்புறம் ஒயினை கூட தனியாக கிளாஸ்க்கு வர வச்சிட்டான், இதுக்கெல்லாம் இதான் ரீசனா?
சரி எப்போ ஜேகே ப்ரப்போஸ் பண்ண போகிற அப்படின்னு கேட்குறா. அப்போ ஜேகேவும் நீயே ஐடியா சொல்லு, எப்போ ப்ரப்போஸ் பண்ணலான்னு கேர்ள்ஸ்க்கு தானே அந்தளவுக்கு தெரியும், நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜெனியும் நீ போய் ஃபஸ்ட்டு பேசு, உங்களுக்கு செட் ஆகுதான்னு பாரு, அதுக்கப்புறம் ப்ரப்போஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அது சொல்லிவிட்டு உங்கள் ஃபேஸை தான் பார்க்குறா. உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷனே கொஞ்சம் மாறுது. ஆனால் நீங்கள் எதுவும் வெளியில் காமிக்காமல் கொஞ்சம் சிரித்து மழுப்பிட்டுருக்கீங்க. அப்படியே ஒரு 3 வீக் போயிருக்கோம். ஜேகேவும் உங்களுக்கு கால் அப்போ தான் பண்ணுறாரு. நீங்கள் கால் எடுத்துகிட்டு தான் சொல்லு ஜேகே. ஒயன் வீட்லையா இருக்க? இல்லை ஜேகே, நான் வெளியே இருக்கேன். நான் லீசாவுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், அதான் உன்னை பார்த்து பேசிட்டு போகலான்னு நினச்சேன். சரி வீட்டுக்கு எப்போ வருவ? இல்லை ஜேகே, நான் வர லேட் ஆகும். நீ போயிட்டு வா, நம்ம ஈவினிங் வந்து பேசலாம், ஓகேவா? சரி அப்போ பாய், நான் போகிறேன், நான் போயிட்டு வரேன். சரி ஜேகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கால் கட் பண்ணிடுறீங்க. அப்போது உங்கள் பக்கத்தில் ஜெனி தான் இருந்திருப்பா. ஏன்டி போய் சொன்ன ஜேகே கிட்ட? வீட்டுக்கு வந்துட்டானா நீ என்ன பண்ணுவ? இல்லை ஜெனி, அவன் வரமாட்டான்டி. அவன் இந்நேரம் கிளம்பி போயே இருப்பான். அவன் வரதுக்கு சான்ஸே இல்லை. ஆமாம், நீ ஏன் போய் சொன்ன? அவனை போய் பார்த்தா தான் உனக்கு என்ன? இல்லை ஜெனி, அவன் என்னோடய ஃப்ரெண்டாக இருந்தவரை ஓகே தான், பட் இனி அவன் லவ் பண்ண போகிறான். அவனோட லைஃப்பில் நான் இருந்தால் கண்டிப்பாக தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அதுவும் இல்லாமல் அவன் இனி என்னை அவாய்ட் பண்ண தான் போகிறான். அது என்னால் கண்டிப்பாக தாங்க முடியாது. அதுக்கு நானே அவனை அவாய்ட் பண்ணதாக இருக்கட்டும். அதனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். ஒயன், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? இது மட்டும் இல்லை ரீசன். உனக்கு ஜேகேவை பிடிச்சிருக்கு, அதானே ரீசன். நீ தேவையில்லாமல் எதோ சொல்லி என்னை மழுப்பிகிட்ருக்காத. எனக்கு உன்னை பற்றி தெரியும் நல்லாவே. நீங்கள் ரொம்ப நேரமாக இல்லை ஜேகேவை எனக்கு பிடிக்கல, ஃப்ரெண்டாக மட்டும்தான் அவனை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஜெனிகிட்ட சொல்லி பார்க்குறீங்க. அவளோட ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கா. நீங்களும் ரொம்ப நேரமாக சொல்லி பார்த்துட்டு ஆமாம் அதான் ரீசன், அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் வேறு பொண்ணோட இருந்தால் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேறு பொண்ணோட என்னால் பார்க்கவே முடியல. ஆனால் அவனுக்கு என் ஃபீலிங்ஸ் எப்போவுமே புரியாது. அவன் தான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்ல. நான் லவ் பண்ணது என் தப்பு தான். ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னை நானே ஏமாற்றிட்டு இருந்திருக்கேன். என் ஃபீலிங்ஸ் அவன்கிட்ட கண்டிப்பாக சொல்லவே முடியாது. இதுக்கப்புறம் நான் எப்படி சொல்ல முடியும்? ஃபஸ்ட்டு அவன் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறியா? அவன் என்கிட்ட வந்து அசிங்கமாக இல்லை அப்படின்னு கேட்டுட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட் டைம் உங்கள் ஃபீலிங்ஸை சொல்லியிருப்பீங்க வெளியில். ஏன்னா நீங்கள் ஜேகேவை 1 இயராக லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டுலாம் நீங்கள் ஃப்ரெண்டாக தான் பேசியிருப்பீங்க. ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டாக தான் பேசியிருப்பீங்க. பட் ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அவன்கிட்ட அது எப்படின்னே தெரில, அவன்கிட்ட இருந்தால் சேஃபாக இருக்குது, அவன்கிட்ட மட்டும்தான் பேச தோணுது அப்படின்ட்டு உங்களுக்கு அவன் மேலே லவ்வே லாஸ்ட்டில் வந்திருக்கும். பட் அவருக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லா கேர்ள்ஸ் கூடயும் சரி பாய்ஸ் கூடயும் சரி காமனாக நல்லாவே பேசிகிட்டு இருப்பார். இப்போ ப்ரெசண்ட்டில் நீங்கள் இப்படி தான் ஜெனிக்கிட்ட உங்கள் ஃபீலிங்ஸ் எல்லாம் ரொம்ப அழுதுகிட்டே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்போது ஜெனி வந்து லைட்டாக எழுந்திருக்கிறா. நீங்கள் அவளை பார்த்துட்டு எதுக்கு எழுந்திருக்கிறா அப்படின்ட்டு நீங்கள் மேலே பார்க்குறீங்க. ஒயன் எழுந்திரு ஒயன், ஜேகே வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் உங்களுக்கு அவ்வளோதான் ஷாக்கு. ஏன்னா நம்ம பேசினதெல்லாம் கேட்டிருப்பானோ அப்படின்ட்டு பின்னாடி திரும்புறீங்க. ஜேகே தான். அவன் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோடு அப்படியே நின்றுட்டுருக்கான். நீங்கள் ஜேகே சாரி ஜேகே, நான் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன் ஜேகே, ப்ளீஸ் அதுக்காக என்கிட்ட பேசாமல் போயிடாத ப்ளீஸ் ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே எதுவும் பேசலை. அவர் உள்ளார வந்துட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே நின்று ஜேகே சாரி ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் வந்து நீ சாரி கேட்காத வாயின், என் மேலேயும் தப்பு இருக்குது, உனக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்குன்னு கூட அதை நான் பார்க்காம உன்கிட்ட ஃப்ரெண்டாக பேசிகிட்டு இருந்தது என் தப்பு தான். இப்போ கூட நான் வரலனா உனக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாமல் இருந்திருக்கும். நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க.
ஜேகேவும் அப்படியே போயிடுறாரு. இங்கே ஜெனி உங்கள் பின்னாடி அப்படியே நின்றுட்டு இருந்திருப்பா. அவளால் எதுவுமே பேசியிருக்க முடியாது. ஏன்னா அவள் தான் உங்களை உங்கள் ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே வச்சுருப்பா. எதுக்காகனா உங்கள் மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருப்பா. பட் இப்படி நடக்கும்னு அவள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டா. இங்கே உங்களுக்காக ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக் ஆகிடுது. ஏன்னா இதுக்கு மேலே ஜேகே ஒருவேளை நம்மக்கிட்ட பேசாமல் போயிடுவானோ அப்படி தான் உங்களுக்கு பயமாக இருக்குது. நீங்கள் ரொம்பவே அலறீங்க. ஜெனிகிட்ட போயிட்டு அவளை ஹக் பண்ணிவிட்டு அவ்வளோ அழுகுறீங்க. ஜெனி, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு பாரு ஜெனி, எனக்கு அவன் மேலே லவ்வே வந்திருக்கக்கூடாது. அவன் மேலே ஃபீலிங்ஸ் வந்திருந்தாலும் நான் வெளியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கக்கூடாது. எனக்குள்ளேயே வச்சு அதை நான் இருந்திருக்கணும். பட் வெளியில் இப்போ காமிச்சு என் ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் போயிடுச்சு. ஜேகே அவ்வளோதான், இதுக்கு மேலே என்கிட்ட பேச மாட்டான்ல, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஜெனியும் உங்களை ஹக் பண்ணிட்டு சாரி ஒயின், நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, உன்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வச்சதே நான் தான். பட் இது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. சாரி ஒயின் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அது கூட கேட்கல. உங்களுக்கு ஃபுல்லாக ஜேகே பேச மாட்டான் அப்படின்ட்டே இருக்குது. இந்த சைட் ஜேகே தான் ஒரு மாதிரி அவர் மைண்ட் ஃபுல்லாக நீங்கள் பேசினதே தான் ஓடிட்டுருக்கு. ஆக்சுவலாக ஜேகே எதுக்கு வந்திருப்பாருன்னா, ஒயின் எப்படியோ வெளில தான் போயிருப்பாங்க, ஆன்ட்டியாவது பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வீட்டுக்கு வந்திருப்பார். பட் ஜேகே வீட்டுக்கு உங்கள் அம்மாவை தான் பார்க்குறாரு. பார்த்ததுமே ஆன்ட்டி ஒயின் வீட்டில் இல்லைன்னு சொன்னால், அதான் சரி உங்களை சும்மா பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் அம்மாவும் ஒயின் வீட்டில் இல்லையா, யார் சொன்னா, அவள் தான் மேலே தானே இருக்கா, அவள் ஜெனியெல்லாம் மேலே தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜேகேக்கும் ஷாக் ஆகிருக்கும். இவ எதுக்கு நம்மக்கிட்ட போய் சொன்னான், ஒயின் இப்போ நம்மக்கிட்ட போய் சொல்ல மாட்டாளே அப்படின்ட்டு ஒரு மாதிரி பிளாங்காக வந்திருப்பார். நீங்கள் அழுதுட்டு பேசினதெல்லாம் அந்த சைட்லேருந்து டோருக்கு அந்த சைட்லேருந்து ஜேகே கேட்டிருப்பார். அவருக்குமே ஒரு மாதிரி ஷாக்காக தான் ஆகியிருக்கும். என்ன ஒயின் 1 இயராக நம்மளை லவ் பண்ணுறாளா, லவ்வா, அவள் ஃப்ரெண்டுன்னு தானே சொல்லிட்டு இருந்தா அப்படின்ட்டு ஷாக்காக இருப்பார். இப்படியே உங்ககிட்ட பேசிட்டு கீழே போயிருப்பார். போனதுமே லீசா கிட்ட தான் பார்க்க தான் போயிருக்காரு. ஆக்சுவலாக லீசா கிட்ட வரேன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் போகலன்னா ஒரு மாதிரி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி லீசா கிட்ட தான் போய் பேசிகிட்டு இருக்காரு. அப்போது லீசாவும் என்ன என்னை பார்த்துட்டு தான் வரியா அப்படின்னு கேட்குறா. ஜேகேவும் இல்லை ஒயினை பார்க்கல, சும்மா ஒயின் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே லீசாவும் என்னை விட என்னை பார்க்க வரதை விட அவங்க தான் முக்கியம், நான் எவ்வளோ நேரமும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் ஜேகே, இதில் நம்ம லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 1 வீக் தான் ஆகுது, அதுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் அந்த ஒயின் பின்னாடியே சுற்றிட்டுருக்க, அந்த ஒயின்கிட்ட அப்படி என்ன தான் இருக்குன்னு எனக்கும் தெரியல அப்படின்னு லிசா சொல்கிறா. இங்கே ஜேகேக்கு ஆல்ரெடி இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக தான் வந்திருப்பார். இதை வர பேசிகிட்டு இருக்கதும் ரொம்ப டென்ஷன் ஆகுது. அவரும் லீசா, நான் இங்கே வந்ததே கொஞ்சமாவது மைண்டை ஃப்ரீயாக பண்ணி உங்ககிட்ட நல்லா பேசலாங்கிறதுக்காக தான், பட் நான் இங்கே வந்ததும் நீ ஏதோ லூஸ் மாதிரி கத்திட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்கே லிசாவுக்கும் ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. ஏன்னா ஜேகே இப்படி லூஸ் மாதிரி அப்படின்லாம் சொன்னது அவங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கும். என்ன ஜேகே ஓவராக பேசிகிட்டு இருக்க, நான் இப்போ இல்லை உன்னை ஃபர்ஸ்ட்லேருந்தே நோட் பண்ணிகிட்டு இருக்கேன், என்கிட்ட வந்தாலே எப்போ பார்த்தாலும் அந்த ஒயின் புராணத்தையே பாடிக்கிட்டு இருக்கேன். அவள்கிட்ட அப்படி என்ன தான் இருக்குன்னு எனக்கும் ஒன்றும் தெரியல. அப்படி உனக்கு ஒயின் தான் சொல்லிட்டு இருக்கணும்னா அவள் கூடயே போக வேண்டியதானே, எதுக்கு நீ ஃபஸ்ட்டு என்ன லவ் பண்ணுறன்னு சொல்லிட்டு வந்த. அப்போது ஜேகேவும் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், அவள் என் ஃப்ரெண்டுடி அப்படின்னு சொல்கிறாரு. கிழிச்ச, அவன் ஃப்ரெண்டுன்னு உனக்கு மட்டும்தான், இந்த காலேஜ்க்கே தெரியும், நீயும் அவ்வளோ லவ் பண்ணிகிட்ருக்கன்னு தான் சொல்லிகிட்ருக்காங்க. பாரு லிசா, காலேஜ் என்னமோ சொல்லிட்டு போகுது, காலேஜில் ஒவ்வொருத்தவும் ஒன்று சொல்லுவான், நீ என்ன நினைக்கிற? ஜேகே, நானும் அதான் நினைக்கிறேன் ஜேகே அப்படின்னு சொல்லிடுறா. ஜேகேக்கா அங்கேயும் ஹார்ட் பிரேக் ஆகிடுது. அப்படியே உட்காந்துருக்காரு.
ஜேகேவும் ரொம்ப நேரமாக அங்கே உட்காந்துருந்துருப்பாரு. ஈவினிங் ஆகிருக்கும். லிசாவும் போயிருக்க மாட்டாங்க. பட் அங்கேயே உட்காந்துருக்காங்க. ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறம் ஜேகே தான், லிசா நான் கிளம்புறேன், நம்ம இன்றைக்கி பேச வேணாம், நாளைக்கு பேசிக்கலாம், இன்றைக்கி பேசினா கண்டிப்பாக ப்ராப்ளம் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. லிசாவும் இல்லை ஜேகே, நம்ம இன்றைக்கே பேசி ஒரு முடிவு பண்ணிடலாம், இதை பற்றி எல்லாரும் தப்பு தப்பாக பேசுகிறாங்க ஜேகே அப்படின்னு சொல்கிறா. ஜேகேக்கு திரும்பியும் கோவம் தான் வருது. பிகாஸ் மற்றவங்க பேசுகிறதெல்லாம் பார்க்காத, நான் உன்கிட்ட நல்லா தானே பேசுகிறேன், அதை பாரு அப்படின்னா. ஆனால் லிசாவுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு மற்றவங்க எப்படி பேசுகிறாங்க அதுதான் பிரச்சனை. லிசாவும் இங்கே பாரு ஜேகே, உனக்கு அது பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், பட் எனக்கு மற்றவங்க பேசுகிறது ரொம்ப பெரிய பிரச்சனை ஜேகே. எனக்கு ஒயின் பற்றியோ இல்லை உங்களை பற்றியோ உங்களுக்குள்ளே இருக்கிற என்ன ரிலேஷன்ஷிப் அதை பற்றிலாம் தெரியாது. பட் என் காதுக்கு வந்தவரை என்ன லவ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒயினை கழட்டி விட்டதாக தான் எனக்கு காதுக்கு வருது அப்படின்னு சொல்கிறா. ஜேகேவும் சரி இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்குறாரு. லிசாவும் சரி வேணாம், இதோட நம்ம முடிச்சுக்கலாம், பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. ஜேகேவுக்கா என்ன லிசா இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. லீசாவும் ஆமாம் ஜேகே, நான் எனக்காக கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறா. ஜேகேவும் லிசா நான் ஆல்ரெடியே ப்ரோக் ஆகி வந்திருக்கேன், நீ இப்படி பேசாத அப்படின்னு சொல்கிறாரு. லிசாவும் இல்லை எனக்கு இப்போவே பிரேக்கப் பண்ணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறா. ஜேகேவும் சரி உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதே பண்ணு அப்படின்றாரு. லிசாவும் அப்படியே எழுந்திரிச்சு போயிடுறா. ஜேகே ரொம்ப சேடாக அப்படியே வீட்டில் வந்து தொம்முன்னு படுக்கிறாரு. அவர் வீட்டில் தான். அப்போது அவருக்கு கால் தான் வருது. ஜிமின் தான், ஏய் மச்சான் என்னடா பண்ணுற? அது ஒன்றும் இல்லைடா, ரொம்ப தலைவலிக்குது, அதான் அப்படியே வந்து படுத்துட்டேன். மச்சான் இன்னைக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் ட்ரீட் தரேன்னு சொன்னான்டா, வாடா வாடா நீயும் வாடா அப்படின்னு கூப்பிட்றாரு. ஜிமின் தான். ஜேகேவும் இல்லைடா இப்போ என்னால் வெளில வர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னதும் சரி இரு வரேன் அப்படின்னு ஜேகேவும் போகிறாங்க. ஜேகேவும் கிளம்பி போகிறாரு. இந்த சைடு நீங்கள் தான் ரொம்பவே அழுது கண்ணெல்லாம் வீங்கி ஒரு மாதிரி ரொம்ப சேட்னஸில் அப்படியே படுத்திருக்கீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு ஜேகே பேச மாட்டான் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு பயம். ரொம்பவே அழுதுட்டு படுத்திருக்கீங்க. ஜெனியும் போயிருப்பா. உங்கள் அம்மா தான் ஒயன் சாப்பிட வா ஒயன், என்ன ஒயன் பண்ணுற, மேலேயே படுத்திருக்கா, காலையிலேருந்து ரூமை விட்டு வெளிலையே வரல, என்ன ஒயன் பண்ணுற, அப்படி கீழே வா ஒயன், தயவு செஞ்சு கீழே வா ஒயன். அம்மா எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குதுமா, நான் அப்புறம் வரேம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா தான் டோர் பக்கத்தில் வந்து ரொம்ப நேரம் நாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒயன் வா ஒயன், என்ன ஒயன் ஆச்சு உனக்கு, தலைவலிக்குதா, வா டேப்லெட் போட்டு போய் படு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் மா ப்ளீஸ்மா முடியலம்மா வேணாம்மா அப்படிங்கிறீங்க. உங்கள் அம்மாவும் நீ இப்போ இல்லை ஜேகே வந்ததுலேருந்து நீ இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்குள்ளே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வேகமாக கதவை திறந்துட்டு இப்போ ஜேகேக்கும் எனக்கும் பிரச்சனை, அதானே உனக்கு இப்போ பிரச்சனை, அவன் என் ஃப்ரெண்டு தானே, எத்தனை பேத்துக்குள்ளேயும் எனக்கும் ப்ராப்ளம் வருது, அப்போல்லாம் நீங்கள் கேட்கல, ஜேகே கிட்ட சண்டை போட்டால் மட்டும் என்னன்னு கேட்டுட்ருக்கீங்க. அவன் என் ஃப்ரெண்டு தானே, அவன் என் ஃப்ரெண்டு மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை, அப்புறம் ஏன் நீங்கள் எங்களுக்குள்ள பிரச்சனை நான் மட்டும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அவன் என் ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அப்படியே கீழே உட்காந்து அழுறீங்க. உங்கள் அம்மாவுமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஒயின் ஏன் இப்படி அழுற, என்னாச்சு ஒயின், என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் எனக்கு ஜேகே வேணுமா அப்படின்ட்டு அலறீங்க. உங்கள் அம்மாவும் என்ன ஒயின் பேசிகிட்ருக்க, எனக்கு ஒன்றுமே கேட்கல, நீ தெளிவாகவே பேச மாட்டேங்கிற, நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியல ஒயின் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவும் வாட்டர்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு உங்களை நல்லா கவுண்ட் டவுன் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் அம்மாவும் உங்களுக்கெல்லாம் கேட்டால் சரிப்பட்டு வராது, சரி ஜெனிக்கிட்டேயே கேட்போம் அப்படின்ட்டு ஜெனிக்கிட்ட கால் பண்ணி கேட்டிருப்பாங்க.
அவளும் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பா. உங்கள் அம்மாவுக்குமே ரொம்ப ஃபீல் ஆகிடுது. ஏன்னா உங்கள் அம்மாவுக்கும் ஜேகேவை ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக இந்த பிளானே இருக்குது, உங்களுக்குள்ளே மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு. ஆனால் இப்போ எதுக்கு சொல்லிட்டு பிள்ளைங்கக்கிட்ட அப்படின்னு தான் விட்டுருப்பாங்க. உங்களுக்குமே ஃபீலிங்ஸ் வந்திருக்குமா? ஆனால் அவருக்கு எதுவும் வரல, அப்புறம் எப்படி நம்ம வந்து ஃபஸ்ட் மூவ் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி உங்கள் வீட்லேயுமே நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. பட் நீங்கள் இப்படிலாம் கஷ்டப்படுறத பார்த்துட்டு உங்கள் அம்மாவுக்கு என் பொண்ணையே அழ வச்சிட்டான்ல அப்படிங்கிற மாதிரி ஜேகே மேலே தான் ஒரு கோவம் வருது. உங்கள் அம்மாவும் எல்லாத்தையும் அவங்களே கவுண்ட் டவுன் பண்ணிக்கிட்டு உங்களே கவுண்ட் டவுன் பண்ணி சரி வயன் இப்போ படு, நம்ம மார்னிங் பேசிக்கலாம் சரியா? ஜேகே கண்டிப்பாக உன்கிட்ட பேசுவான். அவன் உன்கிட்ட பேசாமல் வேறு எங்கே போகிறான் சொல்லு? கண்டிப்பாக பேசுவான், ஓகேவா? நீ இப்போ படு, நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சதுமே ஜேகே உன்கிட்ட பேசுவான், ஓகேவா? போடா படு அப்படின்னு சொல்லி உங்கள் பக்கத்துலேயே படுத்து உங்களை தூங்க வைக்கிறாங்க. இந்த பக்கம் அப்படியே ஜேகே, வி, ஜிமின் எல்லாம் செம்மையாக சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. ஜேகேவும் ஜிமின் அண்ட் வி கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க, நடந்தது எல்லாத்தையும் சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக லிசாவுக்கும் எனக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சிடா அப்படின்னு சொல்லி புலம்பியிருப்பார். அப்புறம் ஒயின் இன்னைக்கு ஏதோ புதுசாக ஏதோ சொல்கிறாடா, எனக்கு ஒன்றுமே புரியல, 1 இயராக லவ் பண்ணுறாளாண்டா அப்படிலாம் சொல்கிறாரு. அதுக்கு ஜிமினும் ஓ உனக்கு இப்போ தான் அது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகேவும் ஓ உனக்கு ஆல்ரெடியே தெரியுமா, இதை ஏன்டா என்கிட்ட சொல்ல அப்படின்னு கேட்குறாரு. இல்லை உனக்கு ஏற்ற ஆள் ஒயன் தான்டா, உன்னை சின்ன வயசுலேருந்து எப்படி பார்த்துக்கிறா தெரியுமா ஒயன், எனக்கெலாம் அப்படி ஒரு ஆள் இருந்தா அப்படியே தங்க தட்டில் வச்சு தாங்க வேண்டாம். பட் உனக்கு முன்னாடி இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்க தெரியல, நீலாம் என்ன ஜென்மமோ அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகேவும் என்னடா திட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜிமினோ பின்ன என்னடா, அவள் உன்னை சின்ன வயசுலேருந்து எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கா தெரியுமா, அவளுக்கு தெரிஞ்சு 1 இயர் தான் லவ் பண்ணுறா, ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்தே உன்னை லவ் பண்ணுறா தெரியுமா? ஏன்டா எந்த பொண்ணாவது அவள் பீரியட்ஸ் டேட் கொண்டு ஒரு பையன்கிட்ட சொல்லுவாளா? அவங்க ஆளை தவிர சொல்லு, உங்ககிட்ட சொல்கிறாளே எப்படி சொல்லுவா? அதை விடு, அவள் ஏஜென்ட் பண்ணதையே உங்ககிட்ட தானே ஃபஸ்ட்டு சொன்னான். இது எல்லாம் தெரிஞ்சும் உனக்கு அவள் லவ் பண்ணுறாங்கிறதே உனக்கு தெரியல, நீலாம் என்ன பிறவின்னு எனக்கே தெரிலடா மச்சான் அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகேவும் நானே செம்ம டென்ஷனில் இருக்கேன்டா, ஏன்டா நீ இதை வர சொல்கிற அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமினோ உனக்கு புரியாது, உனக்கு புரியவே புரியாது இப்போதைக்கு அப்படின்னு சொல்கிறாரு. வியும் ஆமாண்டா மச்சான், எனக்கும் தெரிஞ்ச அளவு ஒயன் தான் உனக்கு சூப்பரான பேர். நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் ஒயன் உன்னை அட்மையர் பண்ணி பார்க்குறதும், நீயுமே ஒயனை அட்மையர் பண்ணி தான் பார்க்குறேன். நீ லவ்லன்னு வெளில தான் சொல்லிகிட்டு இருக்க ஃப்ரெண்டுன்னு, உனக்குள்ளேயும் லைட்டாக இருக்குடா ஃபீலிங்ஸ்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா என்னையே ஏமாற்ற பார்க்குறியா, எனக்கு ஃபீலிங்ஸ்லாம் இல்லை, ஒயன் மேலே எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும்தான், அந்த ஃபீல் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வியும் ஏமாச்சான் எங்களே ஏமாற்ற பார்க்குற, எனக்கு தெரியாதாடா, அவள் சிரிச்சானா நீயும் சிரிப்ப, அதை பார்த்து அதை கூட புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு மக்கள்ல நாங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேடா, இதோட இந்த எஃப்எஃபோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் பேலன்ஸை பார்க்கலாம். ஓகே பாய்.